ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய மெத்தட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 26th டே ஆஃப் 100 days சேலஞ்ச் இன் அமேசான் கேடிபி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி 26th டேயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ண புக்கை வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்ற டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பேக் புக்கோ இருந்தாலும் சரி, புக்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கு கவர் எப்படி க்ரியேட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது புக் பப்ளிஷிங்க்கு ரெடி ஆகும்போது ஒரு பேப்பர் பேக்கை பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய கண்டென்ட்டை அண்ட் கவரையும் பிடிஎஃப்பில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்னலாம் தேவை, அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு புக்கை நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைட்டில்ஸ், சப்டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், பேக் அண்ட் கீவேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவை. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நிச்சு எடுத்திருப்பீங்க இல்லையா, உங்கள் டாபிக் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதில் அமேசானில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு பிஎஸ்ஆர், நல்லா சேல்ஸ் ஆகிற புக்கு, பிஎஸ்ஆர் எந்த புக்கு கம்மியாக இருக்கோ அந்த புக்ஸ் தான் நல்லா சேல்ஸ் ஆகுது அர்த்தம் இல்லையா, நம்ம நிறைய டாப்பிக்கில் பேசியிருக்கோம். ஸோ அந்த புக்ஸோடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு 4 புக்கு இல்லை 5 புக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடைய டைட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படியே ஜஸ்ட் டைட்டிலில் காப்பி பண்ணுங்கள், ChatGPTயில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனை அப்படியே காப்பி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ChatGPTயில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஒரே அட்டம்ப்டில் மொத்தம் ஒரு 4 to 5 புக்ஸோடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபில்டர் ரிப்பீட்டிங் SEO கீவேர்ட்ஸ் ஃப்ரம் திஸ் கண்டென்ட் அப்படின்றத மட்டும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 5 நல்லா சேல்ஸ் ஆகிற 5 புக்ஸோடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். எதையுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, அப்படியே காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இதில் இருக்கிற ரிப்பீட்டிங் கீவேர்ட்ஸை வந்து உங்களுக்கு ChatGPT ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமாக ப்ரைமரியான கீவேர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஆடியன்ஸ் கீவேர்ட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் புக்கோடைய இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு புக்கு ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த டாப்பிக்கில். ஸோ திஸ் இஸ் மை புக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என் புக்ஸில் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன், என் புக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலர் நான் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நவ் கிவ் மீ title, subtitle, description, 7 backend keywords and spot the different series description in shortly. Use above filtered keywords in it அப்படின்னு கேட்டிருக்கேன். என்னென்னா, இப்போ வந்து ஆல்ரெடி நான் கீவேர்டை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய கண்டென்ட் இதுன்னு நான் சொல்லிட்டேன். இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த புக்குக்கு ஒரு டைட்டிலும், சப்டைட்டிலும், டிஸ்கிரிப்ஷனும், கீவேர்ட்ஸ், பேக் அண்ட் கீவேர்ட்ஸும், அதுக்கப்புறம் நம்ம சீரியஸ் வந்து ஒரு சீரியஸாக இந்த புக்கை கொண்டு போகிறோம். இந்த ஒரே டாப்பிக்லேயே ஒரு 6-7 புக்கு 10 புக்கு நான் போட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது ஒரு சீரியஸாக வரும். அப்போ அதில் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற கீவேர்ட்ஸு இதில் யூஸ் பண்ணி எனக்கு கொடுக்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ டைட்டில் கொடுத்துச்சு, அப்புறம் சப்டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸு, நான் இதுக்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பப்ளிஷிங் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பாட் த டிஃப்ரெண்ட் சீரீஸோடைய ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இங்கே வந்து க்ரியேட் நியூ டைட்டில் ஆர் சீரீஸ்னு இருக்குங்க இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து க்ரியேட் இபுக், பேப்பர் பேக், க்ரியேட் ஹார்ட் கவர்னு இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பேப்பர் பேக். ஸோ க்ரியேட் பேப்பர் பேக் கொடுங்க. பிரிண்ட் பண்ணுறது, பிரிண்டிங் ப்ராசஸ் நடக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 செக்மெண்ட் இருக்கும். டீட்டெயில்ஸ், கண்டென்ட் அண்டு ப்ரைஸ், ரைட்ஸ் அண்ட் ப்ரைஸிங்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இங்கிலீஷே வச்சுக்கோங்க. இப்போ புக் டைட்டில் அதுதான் வந்து இங்கே வந்துச்சு இல்லையா. நான் மோஸ்ட்லி வந்து புக் டைட்டில் வந்து நான் என்ன நிச்சு இது வந்து செலக்ட் பண்ணுறனோ அதை தான் வந்து புக் டைட்டிலாக வைப்பேன். ஏன்னா அப்போ தான் கஸ்டமர்ஸுக்கு சர்ச் பண்ணும்போது நம்ம புக்குக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்டைட்டில் வந்து ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் ஆக்டிவிட்டி புக், கலரிங் புக்ஸுக்கு கூட எல்லாத்துக்குமே சப்டைட்டில் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அதிலலாம் வந்து கீவேர்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அந்த SEOக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, சப்டைட்டில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆட் டு சீரீஸ் வந்து நெக்ஸ்ட்டு காமிக்கும். இது வந்து நம்ம ஒரு புக்கை சீரீஸாக பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட் டு சீரீஸ் கொடுக்கணும். இல்லை ஒரு புக்கும் நீங்கள் ஒரு மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் இந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் ஒரே டாப்பிக்கில் ஒரு 5 புக்ஸ் 6 புக்ஸ் 7 புக்ஸ் போடுறீங்க அப்படின்னும் போது சப்போஸ் எதனா ஒரு புக்கை வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணி உங்கள் புக்கை பார்த்தாலும் அவங்க மற்ற புக்ஸை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் சீரீஸில் போடும்போது. ஸோ நான் வந்து இப்போ ஆட் டு சீரீஸ் கொடுக்குறேன். இப்போது க்ரியேட் சீரீஸா இல்லை செலக்ட் சீரீஸான்னு கேட்கும். இதை ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க வந்து நியூ சீரீஸ் தான் போகணும், க்ரியேட் சீரீஸ் போங்க. நான் வந்து ஆல்ரெடி எனக்கு சீரீஸ் இருக்கிறதுனால நான் செலக்ட் எக்ஸிஸ்டிங் சீரீஸ் வந்து போகிறேன். இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் க்ரியேட் சீரீஸில் போயிட்டு இந்த சீரீஸுக்கான டைட்டிலும் நம்ம இங்கே சீரீஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் 4 லைன் எடுத்தோம் இல்லையா, அதை மட்டும் போட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் கிடையாது. நான் எக்ஸிஸ்டிங் செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிற டைட்டில், மெயின் கண்டென்ட், கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ, சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடிஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு புக்கு வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம், அடுத்த வருஷம் அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி திரும்ப அதை ரீபப்ளிஷ் பண்ணுறோம். அந்த மாதிரி டைமில் தான் எடிஷன் நம்பர் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாம் புக்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இது வந்து 2026 எடிஷன் 2027 எடிஷன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், இது நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் டைட்டில் சப்டைட்டில் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் நேம் இதிலெல்லாம் ஃபன்னி அப்புறம் ஃப்ரீ போனஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரிவ்யூவில் இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க புக்ஸை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான வேர்ட்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆத்தர் நேமும் அதே மாதிரி தான், நேம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆத்தர் நேம்ன்றது நம்மளோட ஒரிஜினல் நேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் பென் நேம்ஸ் தான் கொடுப்பாங்க, பென் நேம்ன்றது ஃபேக் நேம் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு புக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த புக்குக்கு ரிலேட்டடான நேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு இருக்கும். ஸோ இவங்க வந்து க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூட்டர்ஸ்ன்ற போது இது ஒரு பசில் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஒரு ஜானரில் வருமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிக்கான நேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அமெரிக்கன் நேம்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஒரிஜினல் நேம் வந்து செலக்ட் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறது அமெரிக்காவில் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு அமெரிக்கன் நேமோ இல்லை இந்த மாதிரி யூனிக்கான அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி நேமை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் கஸ்டமர் கூட. ஸோ அந்த டூப்ளிகேட் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா பென் நேம் சொல்லுவாங்க. ஸோ பென் நேம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை பென் நேம்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய புக்ஸுக்கு, அது இஷ்யூ கிடையாது. பட் உங்களால் 3 ஆத்தர் பேஜ் மட்டும்தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஆத்தர் பேஜ்னால் என்னென்னா, இப்போது இங்கே க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு இருக்குங்க இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஆத்தர் பேஜ். இங்கே வந்து இந்த ஆத்தருடைய எல்லா புக்ஸுமே இங்கே இருக்கும். அவருடைய புக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, அவரை பற்றின டீட்டெயில்ஸு அது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆத்தர் பேஜ், ஒரு ஸ்டோர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களால் 3 பென் நேம்ஸுக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பென் நேம்ஸை செலக்ட் பண்ணுங்கள், அதை கேட்டகரைஸ் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நான் வந்து உங்களை 10 நிச்சில் வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஒரே மாதிரி இப்போ வந்து வேர்ட் சர்ச்சு, கிராஸ்வேர்டு இது எல்லாமே ஒரே மாதிரி வர நிச்சஸ் தான். ஸோ இது எல்லாமும் ஒரு கேட்டகரியாகவும், அதுக்கப்புறம் வேர்டிங்ஸில் ஃபுல்லாக வரதெல்லாம் ஒரு கேட்டகரியாகவும், இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரித்து 3 ஆத்தர் பேஜாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆத்தர் பேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே வந்து பென் நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் எதனா 3 பென் நேம்ஸுக்கு மட்டும் நான் ஆத்தர் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ ஆத்தர் பேஜ் அண்ட் பென் நேம்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதான், அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட்லாம் இல்லாமல் நேம்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ChatGPTலே வந்து காப்பிரைட் இல்லாத நேம்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆத்தர் நேம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும். ஸோ கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. என்ன மீனிங்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஆத்தர்ஸ் வேறு யாரெல்லாம் இந்த புக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஆப்ஷனல் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் வந்து ChatGPTயில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதில் எதுவும் ஈமோஜிஸ்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா
இமேஜஸ் வந்து இதில் அலோட் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் நிறையா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருக்கலாம், யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் வந்து போல்டில் இல்லைன்னா எதெல்லாம் கொஞ்சம் போல்டு பண்ணணுமோ நீங்கள் படித்து பார்த்து அதெல்லாம் போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷிங் ரைட்ஸ் வந்து பப்ளிக் டொமைன் ஒர்க்கா இல்லை வந்து நீங்கள் வந்து ஓன் பண்ணிக்கிறீங்களா ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஐ வாண்ட் த காப்பி ரைட் தான் நீங்கள் கொடுக்கணும். பப்ளிக் டொமைன் கொடுத்தா யார் வேணாலும் இந்த புக்கை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் ஏஜ், நீங்கள் எந்த ஏஜுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஏஜுக்கான சைஸை வந்து அந்த ஏஜை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து 17+ தான். ஸோ 17 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி மேக்ஸிமமும் 17 ஆகிடும். நீங்கள் வந்து இப்போது 4 to 8 இல்லை 6 to 12 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைமரி மார்க்கெட் பிளேஸ், நம்மளுடைய ப்ரைமரி மார்க்கெட் பிளேஸ் வந்து amazon.com தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பேப்பர் பேக்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற கண்ட்ரிஸோடைய வெப்சைட்டும் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு amazon.comல வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்றதை நான் 3rd பேஜில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ amazon.com வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கு வந்து எந்த கேட்டகரிஸில் வரணும் அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து புக்ஸை பற்றி அவ்வளோ எதுவும் தெரியாது. ஸோ எந்த கேட்டகரின்றதும் ஆப்வியஸாக தெரியாது. நீங்கள் என்ன நிச்சு எடுக்கிறீங்களோ, இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 5 புக்கு செலக்ட் பண்ணி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து எடுக்க சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த புக்ஸுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேட்டகரி காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் புக்ஸ், ஹியூமர் அண்ட் என்டர்டைன்மெண்ட், பசில் அண்ட் கேம்ஸ், லாஜிக்கல் பிரைன் டீசன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அதுக்கு மேலேயே இருக்கும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் கேட்டகரியில் போயிட்டு ஹியூமர் அண்ட் என்டர்டைன்மெண்ட், பசில் அண்ட் கேம்ஸ், லாஜிக்கல் பிரைன் அண்ட் டீசர். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி. நம்மளால் மொத்தம் 3 கேட்டகரி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் அனதர் கேட்டகரி இது கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ போயிட்டு வேறு ஒரு புக்கை செலக்ட் பண்ணி வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரி இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கிராஃப்ட் அண்ட் ஹாபீஸ் ஆக்டிவிட்டி புக்ஸ். ஸோ இந்த கேட்டகரி ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸோ போனீங்கன்னா கிராஃப்ட், ஹாபீஸ் அண்ட் ஹோம்ஸ் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா கிராஃப்ட் அண்ட் ஹாபீஸ் ஆக்டிவிட்டி புக், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி, 3rd கேட்டகரி. நான் வந்து ஹியூமர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் ஹியூமர் போயிட்டு பார்க்குறேன் இதுக்கு ரிலேட்டடான எதனா டாபிக்ஸ் இருக்கான்ட்டு. பட் எதுவும் இல்லை. ஸோ பசில் அண்ட் கேம்ஸ்லேயே போயிட்டு வேறு எதனா டாபிக் ரிலேட்டடாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பசில்ஸ் இருக்குது. ஸோ பசில்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 3 கேட்டகரியும் நம்ம செலக்ட் பண்ணது இங்கே ஷோ ஆகும். நீங்கள் எதனா தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா கூட இங்கே ரிமூவ் கொடுத்துட்டு அகெயின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவ் கேட்டகரி வந்து கொடுத்துருங்க. கேட்டகரி சேவ் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய புக்ஸ் வந்து லோ கண்டென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜேர்னல்ஸ், நோட் புக்ஸு, பிளைன் நோட் புக்ஸு, பிளானர்ஸ் இது எல்லாமே லோ கண்டென்ட். நீங்கள் அந்த மாதிரி புக்ஸு வந்து ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிரிண்ட், உங்களுடைய புக்ஸில் 16 பாயிண்ட்ஸ் ஃபாண்ட்டோடைய சைஸு அதை விட அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணணும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 7 பேக் அண்ட் கீவேர்ட்ஸ். 7 பேக் அண்ட் கீவேர்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் புக்கு வந்து என்னன்றது உங்களுக்கு தெரியும். வேறு என்னெல்லாம் சர்ச் பண்ணால் உங்களுடைய புக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகணும், உங்களுடைய புக்ஸ் வந்து பையர்ஸுக்கு ஷோ ஆகணும் அப்படின்ற வேர்டிங்ஸை தான் நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. ஜென்ரலாக கஸ்டமர் சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ் நம்ம அதை தான் இங்கே ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவஸ் ஏ ஃபுட் பசில், ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ் ஃபார் அடல்ட். இதுதான் நம்மளுடைய புக் டாப்பிக்கு. மோஸ்ட்லி ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிடன் டிஃப்ரென்சஸ், லார்ஜ் பிரிண்ட் பசில் புக்கு, இப்படிலாம் சர்ச் பண்ணால் என் புக்கு ஷோ ஆகணும். அதேமாதிரி உங்கள் புக்குக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் தான் போடணும். வேறு எதனா பாப்புலரான உங்களுடைய கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் புக்குக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்கள். விஷுவல் பிரைன் கேம்ஸ், அப்சர்வேஷன் பசில்,
இப்போ இங்கே கொடுத்த 7ல் நான் இதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து நமக்கு நிறைய கீவேர்ட்ஸ் ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, ஸோ இதிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்கு தான் ஃபில்டர் பண்ணது. இப்போ ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ்லாம் அதுக்கு ஆல்ரெடி நான் போட்டேன். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஷுவல், பிரைன் டீசர், அப்சர்வேஷன். ஓகே, இந்த மாதிரி உங்கள் புக்குக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ்லாம் வந்து இந்த கீவேர்ட்ஸில் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் டேட் அண்ட் ரிலீஸ் டேட் ஆர் த சேம். ஓகேங்களா, இது வந்து டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும், இதில் இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் எதனா சேஞ்சஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மை புக் வாஸ் ப்ரீவியஸ்லி பப்ளிஷ்டுன்றதை கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் மை புக் ஃபார் சேல்ஸ் நவ் ஆர் ஷெடியூல் மை புக் ரிலீஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஷெடியூல் பண்ணி கூட பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய புக்கை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமஸான ஆத்தரோ இல்லை நம்ம ஷெடியூல் பண்ணால் நம்ம புக்கு ரிலீஸ் ஆன உடனே ஒரு 1000 பேர் 2000 பேர் வாங்க போகிறாங்க அப்படிலாம் கிடையாது இல்லையா. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆத்தர் அண்ட் நமக்கு சேல்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம புக்ஸை வந்து நீங்கள் ரிலீஸ் மை புக் ஃபார் சேல்ஸ் நவுனே கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஓவர். ஸோ இப்போது செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அசைன் ஐஎஸ்பிஎன் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு புக்குக்கும் யூனிக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஐ திங்க் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நீங்கள் அசைன் ஐஎஸ்பிஎனே கொடுத்துருங்க. அமேசானே நமக்கு ஒரு நம்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. பட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அமேசானை தவிர நீங்கள் வேறு எங்கேயும் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய மேண்டட்டரியான விஷயம் நம்ம இப்போ அமேசானில் தான் செல் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் பெருசாக எங்கேயும் விற்க போகிறது கிடையாது. அமேசான் கொடுக்குற ஐஎஸ்பிஎனே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு யூனிக்காக தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ்லாம் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் இன்டீரியர். அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் க்ரீம் பேப்பர்னு ஒரு டைப் இருக்கும். இது இப்போ புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க கிரவுண்ட் வுட்டுன்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த க்ரீம் பேப்பர் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் கலர், அப்புறம் ப்ரீமியம் கலர். ஸ்டாண்டர்ட் கலரை விட ப்ரீமியம் கலர் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் காஸ்ட்லியும் கூட. ஸோ உங்கள் புக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்லை கலரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. என்னது வந்து கலரு. எனக்கு கொஞ்சம் பிரிண்டிங் காஸ்ட் கம்மியாக வரணுன்றதுக்காக நான் ஸ்டாண்டர்ட் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் கலருக்கு பார்த்திங்கன்னா இங்கே கொடுப்பாங்க பேஜ்லாம் வந்து எவ்வளோ இருக்கணும், 72க்கு மேலே பேஜஸ் வந்து இருக்கணும். அண்ட் ப்ரீமியம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேப்பர் வந்து நல்லா திக்காகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு கலருக்குமே உங்களுக்கு பேப்பர் சைஸ் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு பேஜ் நம்பர் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து புக்கோடைய சைஸ் வந்து என்னுடைய புக் சைஸ் வந்து 8.5x11. நீங்கள் என்ன புக் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நோ ப்ளீட் தான். ப்ளீட் இதுக்கு மீனிங்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட இது நோ ப்ளீடு. மேட்டா கிளாஸியா அப்படின்றது என்னென்னா நீங்கள் புக்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஷைனிங்காக வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து கிளாஸி. அந்த கவர் இல்லாமல் இருக்கிறது மேட் ஃபினிஷிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் மேன்ஸ்கிரிப்ட். இந்த இடத்துல தான் நம்மளுடைய புக்கு கண்டென்ட்டை பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப், டாக்குமெண்ட், HTML, RTF எதில் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் மேன்ஸ்கிரிப்ட் போயிட்டு நான் என்னோடய புக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுடைய மேன்ஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புக்கோடைய கவர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள்
யூஸ் கவர் கிரியேட்டர்னு இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் இந்த இடத்த அப்லோடிய கவர் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண கவரை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கவர் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் மை கவர் ஆஸ் எ பார்கோட் அப்படின்னு இருக்கும். உங்கள் கவரில் நீங்கள் பார்கோட் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்ற பட்சத்தில் பிளாங்காக விட்டுருங்க. அமேசானே வந்து பார்கோட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. ஹானஸ்ட்டாக இருங்க, ஏமாற்றலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ என்னவோ இப்போ கொஞ்சோண்டு தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சம் செக்ஷன் கொடுங்க. இல்லை நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் எடிட்டிங்கும் நிறைய பண்ணியிருக்கீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஓகேங்களா. நான் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பெருசாக எடிட்டிங்லாம் எதுவும் பண்ணல. ஸோ ChatGPTலேருந்து நெக்ஸ்ட்டு இமேஜ்லேயும் அதே மாதிரி இப்போ மெனி ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜ் இருக்குது. பட் எடிட்டிங்லாம் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜெமினையில் அது க்ரியேட் பண்ணது. ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏஐ கண்டென்ட் டீட்டெயிலை வந்து ஹானஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே லான்ச் ப்ரிவ்யூன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட புக்கில் எதனா மார்ஜின் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கவரில் எதனா ப்ராப்ளம் இருக்கா, டெக்ஸ்ட் எதனா மார்ஜினை தாண்டி வந்திருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த ப்ரிவ்யூவில் செக் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு சில டைம் அதையும் தாண்டியும் ஆகலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அந்த பேஜ் வந்ததும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிவ்யூ இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் லைன் இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து உங்களுடைய சென்டர் பேஜ். இது கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயும் அதே மாதிரி ரெட் கலரில் வந்து லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைனுக்கு வெளியில் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே இருக்கக்கூடாது. எல்லா சைடுலேயும் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதனா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேஜ் நம்பரை கொடுப்பாங்க. இந்த பேஜ் நம்பரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த பேஜ் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் ட்ரையாங்கிள் பாக்ஸ் போட்டு காமிப்பாங்க. இந்த இடத்துல தான் இஷ்யூ இருக்குது, மார்ஜினுக்கு வெளியே டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து எக்ஸிட் ப்ரிவ்யூ இருக்கும். இதை எக்ஸிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குங்க இல்லையா, அதில் போயிட்டு அந்த கரெக்ஷனை சரி பண்ணணும். உள்ளே கொஞ்சம் தள்ளி வைக்கணும், மார்ஜினுக்கு வெளில போகாமல். அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அகைன் வந்து பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு மேன்ஸ்கிரிப்டை அகைன் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரிவ்யூ பண்ணணும், லான்ச் ப்ரிவ்யூ பண்ணணும். இங்கே இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு அப்ரூவ் அப்படின்ற இந்த பட்டனே எனேபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்கள் புக்கில் மார்ஜின் இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 பேஜ் வியூ இருக்கும். நீங்கள் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் புக்ஸோடைய நெக்ஸ்ட்டு பேஜ்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இங்கே தம்ப்நெயில் இருக்கும். உங்கள் புக்கு பிரிண்ட் ஆனால் எந்த மாதிரி இருக்கும் பேஜஸ் அப்படின்றது இங்கே தான் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வியூ பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா புக்கு அப்ரூவ் ஆகிடும். உங்கள் பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளோன்றது வந்து இங்கே லாஸ்ட்டில் வரும். இப்போ நீங்கள் இந்த மார்ஜின்லாம் சரி பண்ணி அப்லோட் பண்ணுமே எதனா மைன்யூட்டாக மார்ஜினை தாண்டி போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 days ரிவ்யூ பீரியட் இருக்குங்க இல்லையா, அதை முடிஞ்சு உங்களுக்கு மெயில் வரும், இந்த மாதிரி இன்னொரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இஷ்யூ இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அகைன் அதை திரும்பவும் எடிட் பண்ணி திரும்பவும் சேம் ப்ராசஸ் அப்லோட், லான்ச் ப்ரிவ்யூ, அப்ரூவ். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது யுவர் பிரிண்டிங் காஸ்ட் வந்து $5.1 பிரிண்டிங் காஸ்ட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் 3rd பேஜ் இப்போ இதோட 2nd பேஜ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ப்ரைஸிங் பேஜுக்கு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் பேஜில் டெரிட்டரிஸ் இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து 3rd பேஜில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. ப்ரைமரி மார்க்கெட் பிளேஸ் வந்து நம்ம Amazon.com சூஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆல் டெரிட்டரி அப்படின்னு சூஸ் பண்ணும்போது எங்கேருந்து வேணாலும் உங்கள் புக்கை வந்து ஆர்டர் பண்ணலாம். Amazon.com அமெரிக்காவில் அந்த புக்கை பிரிண்ட் பண்ணி ஷிப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் டெரிட்டரி சூஸ் பண்ணுறீங்கன்னா பர்டிகுலராக இப்போ நான் அமெரிக்கா தான் என்னுடைய ப்ரைமரி, ஸோ நான் அமெரிக்காவில் மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணுவேன். செலக்ட் பண்ணுறீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸை அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பர்சன்ஸ் மட்டும்தான் உங்கள் புக்கை வந்து வாங்க முடியும். ஸோ இது வந்து உங்களுடைய சேல்ஸை கம்மி பண்ணும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஆல் டெரிட்டரியை சூஸ் பண்ணுங்கள். இப்போது
இது மூலயமா வேறு கண்ட்ரிலாம் உங்கள் புக்கில் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ யூகேலேயோ ஆஸ்திரேலியாலோ இருந்து உங்களுக்கு இந்த புக்கில் கண்டினியூஸாக ஆர்டர் வருதுன்னா அப்போது நீங்கள் இப்போ நம்ம ப்ரைமரி மார்க்கெட் ப்ளேஸாக Amazon.comல தானே பப்ளிஷ் பண்ணுறோம். நீங்கள் வந்து யூகேலையும் பப்ளிஷ் பண்ணலாம், அப்புறம் ஆஸ்திரேலியா எங்கே உங்களுக்கு சேல்ஸ் வருதோ அங்கே எல்லாமே பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆல் டெரிட்டரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லை, ஜப்பானில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கலர் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் இந்த மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக பாதர் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தான் ப்ரைஸிங். ஓகே, ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்மளுடைய இந்த டைட்டன் குயிக் வியூவில் என்ன ஆவரேஜ் ப்ரைஸ் காமிக்குதோ அதுக்கு கொஞ்சம் கிட்ட அந்த மாதிரி தான் வைப்பேன். ரொம்ப கம்மியாகவும் வைக்க மாட்டேன், ரொம்ப அதிகமாகவும் வைக்க மாட்டேன். ப்ளஸ் என்னுடைய பிரிண்டிங் காஸ்ட்டையும் நான் வந்து கன்சிடர் பண்ணணும். எனக்கு பிரிண்டிங் காஸ்ட் அதிகமாக வந்துச்சுன்னா எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வேல்யூபிளான ராயல்ட்டி வந்து வேணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைப்பேன். அண்ட் ராயல்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 9.99 இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். 9.99க்கு கீழே வச்சிங்கன்னா 50% தான் உங்களுக்கு ராயல்ட்டி வரும். 9.99க்கு மேலே வச்சா மட்டும்தான் உங்களுக்கு 60% ராயல்ட்டி வரும் பேப்பர் பேக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து ரெகுலராக இந்த புக்குக்கெலாம் நான் என்ன வந்து கொடுக்குறேனோ அதை தான் வந்து இப்போயும் கொடுக்க போகிறேன். 12.99 வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து $5.1 பிரிண்டிங் காஸ்ட், அப்புறம் அமேசானுக்கு 40% கமிஷன், இதெல்லாம் போக என்னுடைய டேஷ்போர்டுக்கு 2.69 வந்து எனக்கு ராயல்ட்டியாக வரும். இதுதான் என்னுடைய ராயல்ட்டி எல்லா கமிஷனும் போக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்கள் புக்கை வந்து யாராவது பல்காக வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம், வேணான்னா அப்படியே விட்டுடலாம். இது ஒன்றும் அவ்வளோவா இஷ்யூ கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருந்து உங்கள் புக்கை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா, இங்கே நம்ம ஆல் டெரிட்டரி கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இப்போ இது கனடாவில் வந்து 18 நம்ம எப்பவுமே இது ஒரு வழக்கமாக இருக்குது இல்லையா 99 கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி 99 வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி 60% எல்லாமே வச்சுக்கோங்க. 50%க்கு செல் பண்ணாதீங்க. எல்லாமே நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் 99க்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம புக்குக்கு நம்ம ப்ரைஸிங் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் யுவர் பேப்பர் பேக் புக்கு வந்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய புக்கை வந்து இப்போது பப்ளிஷ் பண்ணிட்டோம். பட் பப்ளிஷ் பண்ண உடனே உங்கள் புக்கு வந்து அமேசானில் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் ரிவ்யூ ப்ராசஸ் இருக்கும். 4 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக்கு பப்ளிஷ் ஆகும். இந்த 4 டேஸில் உங்கள் புக்கில் எதனா இஷ்யூ இருக்குது, கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 4 டேஸ் கழித்து மெயில் வரும். அந்த மெயிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன மிஸ்டேக்கோ அதை செலக்ட் பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்லோட் பண்ணி திரும்பவும் சப்மிட் பண்ணணும். திரும்பவும் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு எதுவும் இஷ்யூ இல்லைன்னா உங்களுக்கு வந்து யுவர் புக் ஹேஸ் பீன் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன் ரிவ்யூ ப்ராசஸ் 72 hours ஆகும் இந்த ரிவ்யூ ப்ராசஸ் முடியறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது, எதனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு எதனா நான் சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் போகும்போது மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் ஒரு 1 டேக் 2 டேக்கில் வந்து மொத்த வீடியோவும் எடுக்கிறதுனால நான் மிஸ் பண்ணியிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எதனா மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.